சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா அக்கா ஆளை கண்டுக்கின பொம்பளை ரவுடி ஆட்டம் நல்லா ஒசரமா வாட்ட சாட்டமா தான் இருக்கா. நான் அவளுக்கும் மேல ரவுடிடா. அசால்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. என்ன நீ ஸ்டேஷன் போனவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலையே, என்னாச்சுன்னு ஒண்ணு தெரியாம இருக்கு. எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. ஒண்ணுமே புரியல துர்கா. அத்தா பாஸுக்கு ஃபோன் போட்டு என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க. எனக்கு பயத்துல மனசுல ஒரு படபடன்னு அடிக்குது. ஆமாமா, ஈஸ்வரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அழகு மாமாக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுமா. சரி. அபிமா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம வெளியே போகணும். அக்கா பார்க்க தான் போறோம், சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. பஸ் என்ன பஸ் நீ மட்டும் வந்திருக்க? அண்ணி எங்க? டேய் தீக்குச்சி, ஈஸ்வரி ஜெயிலுக்கு போனதை பத்தி எதுவுமே அபிமாக்கு தெரியாதுடா. பேசாம மடையும். அது ஒண்ணு இல்ல அபிமா, மார்க்கெட்டுக்கு போறப்ப நானும் அக்காவும் ஒன்னா போனோமா, இப்ப திரும்பி வரும்போது ஒன்ன கூட்டிட்டு வரேன்ல, ஈஸ்வரியை காணுமேன்னு பதறி போய் கேட்டான். அதான், வேற ஒண்ணு இல்ல. நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. மாப்ள அழகு, என்னாச்சு மாப்ள? என்ன அழகு, என்ன நடந்துச்சு? நான் என்னன்னு சொல்றது? நீங்களும் அண்ணியும் சேர்ந்து ஈஸ்வரி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். வக்கீல சந்தோஷ் தம்பி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அசர்ற மாதிரியே தெரியல. நான் அபி பிள்ளைய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் அபி பிள்ளைகிட்ட இப்ப வரைக்கும் உண்மையே சொல்லவே இல்லை. சொன்னா பாவம், சின்ன பிள்ளை, அதனால தாங்கிக்க முடியுமானே தெரியல. என்னால அப்புறம் அவளை சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த பிள்ளைய நேரா ஸ்டேஷன்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் தயவு செஞ்சு அந்த பிள்ளைகிட்ட இந்த விஷயத்தை பத்தி மூச்சு கூட விட்டுறாதீங்க. அண்ணே, நம்ம வக்கீல் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஈஸ்வரியை வெளியில கொண்டு வந்துடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நாம சரண்டர் ஆக போற விஷயத்த சக்தி தம்பி கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அண்ணே, என்ன நீ? ஒண்ணும் இல்ல தம்பி. நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வக்கீலையா என்ன சொன்னாரு? தம்பி, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவரை ஈஸ்வரிய வெளியில எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நாமளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஈஸ்வரி ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சிட்டானா, சம்பத்தும் கிரிஜாவும் வீட்டுல இல்லாத இந்த நேரத்துல நாம நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றி சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். என்ன தம்பி, என்ன யோசனை? இல்ல நீ கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.
சாரி சத்ய தம்பி. இவ்ளோ நல்ல மனசோட இருக்கிற உங்ககிட்ட நான் இப்ப உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. வந்துட்டான் பாவி, என்னமா நடிக்கிறா. அக்கா சம்பத், என்னக்கா ஆச்சு? நம்ம ஈஸ்வரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு ரம்யா போன் பண்ணி சொன்னாக்கா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னக்கா? நீ எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அக்கா, நீ இப்படி கஷ்டப்படுறதுனால தாங்கிக்க முடியாதுக்கா. நீ வீட்டுக்கு போக்கா. இல்ல சம்பத், நீ வீட்டுக்கு போன்னு சொல்றல்ல. நம்ம லாயர் கிட்ட பேசி ஈஸ்வரிக்கு எப்படியாவது பெயில் வாங்க பாக்குறாங்கக்கா. நீ போக்கா, நீ போ. சம்பத், என்னக்கா? நான் சொல்றத பொறுமையா கேளுடா. என்னக்கா? ஈஸ்வரிய சும்மா ஒண்ணும் உள்ள தூக்கி வைக்கல. புல்லட் குமார் இறந்த இடத்துல இருந்து அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல அவ இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, புல்லட் குமாரோட போனை ஈஸ்வரியோட வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது கூட எப்படி அங்க வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவளுக்கு எதிரா இருக்கு. யாரோ கேவலமான ஒரு பிளான் பண்ணி இந்த கொலைய பண்ணி பழைய தூக்கி ஈஸ்வரி மேல போடணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. அண்ணே, அந்த அயோக்கிய பாவி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். என்ன என்ன தம்பி சொல்றீங்க? ஈஸ்வரி மேல பிளான் பண்ணி பழி போட்டவன் நம்மள சுத்தி நமக்கு தெரிஞ்சவனா இருப்பானா? மச்சான், நீங்க யார சொல்றீங்க? நமக்கு தெரிஞ்சவனா அவன் பேரை சொல்லுங்க. இப்பவே இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சு கையோட நம்ம ஈஸ்வரிய ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். சம்பத், நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொலைகாரன் கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல இருக்கிறவனா தான் இருக்கணும். பின்ன ஈஸ்வரி மேல பழி போடுறதுக்கு வெளியூர்ல இருந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத எவ்வளவு ஒருத்தனா வருவான். அதனால தான் நமக்கு தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும்னு சொல்றேன். என்ன சம்பத், நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன மச்சான், பொத்தாம் பொதுவா ஒரு யூகத்துல சொன்னா எப்படி? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. சரி வாங்க, இன்ஸ்பெக்டர் போய் பாப்போம். சம்பத், இன்ஸ்பெக்டர்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. அவர் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு. ஈஸ்வரி தான் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு கன்ஃபார்மா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சந்தோஷ் தம்பி, லாயர், இன்ஸ்பெக்டர்னு எல்லாரும் சேர்ந்து பேசி பார்த்துட்டோம். ஆனா அவரு ரொம்ப பிடிவாதமா ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதுக்கும் நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். மச்சான் வாங்க, வரேங்க்கா. அண்ணே, போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.